ரோஹித் சர்மாவா கிறிஸ் கெயிலான்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா வந்து 67 மேட்ச் ஆடியிருக்காரு. இதில் 116 இன்னிங்ஸு. டெஸ்ட்டில் சொல்கிறேன், 4301 ரன்னு, பேட்டிங் ஆவரேஜ் 40.57. மேட்ச்சு 103, 182 இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. ரன்ஸ் வந்து 7214, பேட்டிங் ஆவரேஜ் வந்து 42.18. இதில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ் கெயில் தான். அதுக்கான ரீசனை கடைசியாக சொல்கிறேன். ரன்னு அதிகமாக இருக்கிறதுனால இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ ஓடிஐயில் பார்ப்போம். ஓடிஐயில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா 273 மேட்சஸ், அதில் 265 இன்னிங்ஸ், 168 ஸ்கோர்டு ரன்ஸ், 48.76 பேட்டிங் ஆவரேஜ். எத்தனை மேட்ச் ஆடிருக்காருன்னா 301 மேட்ச்சு கிறிஸ் கெயில். இன்னிங்ஸ் வந்து 294, ஸ்கோர்டு ரன்ஸ் வந்து 10480, அதாவது 10480. பேட்டிங் ஆவரேஜ் வந்து 37.83. இதில் வந்து யார் பெஸ்ட்டாக? ரோஹித் சர்மா. T20யில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா வந்து ரன்னு வந்து 159, 189, இன்னிங்ஸ் வந்து 151, ரன் ஸ்கோர்டு அதாவது அடித்த ரன்னு வந்து 4231, பேட்டிங் ஆவரேஜ் வந்து 32.05. கிறிஸ் கெயில் வந்து 79 மேட்சஸ் ஆடியிருக்காரு. அது இன்னிங்ஸ் வந்து 75 இன்னிங்ஸ், ஸ்கோர்டு ரன்ஸ் வந்து 1899, பேட்டிங் ஆவரேஜ் 27.92. இப்போ வந்து யார் பெஸ்ட்னா இதில் வந்து ரோஹித் சர்மா தான். இதுலேயும் ஐபிஎல் யார் பெஸ்ட்டுனா கிறிஸ் கெயில் தான். அதாவது ரோஹித் சர்மா 272 மேட்ச் ஆடியிருக்காரு. அதில் 267 இன்னிங்ஸு, 7046 ரன்ஸு, ஆவரேஜ் வந்து 29.73. கிறிஸ் கெயில் வந்து 142 மேட்ச்சு, அதில் 141 இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஆடலை, இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணல. ரன்ஸ் ஸ்கோர்டு 4965, பேட்டிங் ஆவரேஜ் இருந்தது 40.4. இப்போ இதில் யார் ஜெயிச்சாங்கன்னா கிறிஸ் கெயில் தான். காய்ஸ், டெஸ்ட்டில் கிறிஸ் கெயில் வின்னு, ஓடிஐலையும் T20லையும் ரோஹித் சர்மா வின்னு, ஐபிஎல்லில் கிறிஸ் கெயில் வின்னு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதாவது பேட்டிங் ஆவரேஜ். இந்த பேட்டிங் ஆவரேஜ் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். உண்மையாகவே அப்படி தான். ஏன்னா வந்து ஒரு சில பேர் அதிகமாக மேட்ச் ஆடியிருப்பாங்க, சில கம்மியாக ஆடியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரினா ரன் இருக்காது. அது அவங்க அடித்த ரன்னை அவங்க எத்தனை மேட்ச் ஆடியிருக்காங்களோ, இன்னிங்ஸ் எத்தனை ஆடியிருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணால் வரும். அதுதான் ஆவரேஜ். எத்தனை வாட்டி ஆடிருக்காங்கிறதுல எத்தனை வாட்டி அவுட் ஆகிருக்காங்கிறது. இப்போ அவுட் ஆகாமல் இருந்தால் அதால் கணக்கிடாது இந்த இன்னிங்ஸில். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பேட்டிங் ஆவரேஜ் இருந்தால் மட்டும்தான் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நீங்களே சொல்லுங்கள், கிறிஸ் கெயில் பெஸ்ட்டாக ரோஹித் சர்மா பெஸ்ட்டுன்னு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இதை நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே ரோஹித் சர்மா பெஸ்ட்டாக கிறிஸ் கெயில் பெஸ்ட்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.